ஜெபம்னா என்ன? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பல முறை நம்ம இந்த சத்தியங்களை நம்ம கேட்டு இருக்கோம். ஜெபம்னா என்ன? 24 மணி நேரம் ஜெபம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இத சொல்லியே கொடுத்தார் ஆண்டவர். ஒரு சிம்பிளா ஒரு 4 பேராகிராஃப்ல ஒரு ஜெபம்னா எப்படி இருக்கணும், ஒரு சும்மா ஒரு ஓமை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம் பாருங்க. தொடுங்கப்பா அப்படின்னு சரி, இப்ப தொடுங்கப்பான்னு உடனே தொட்டுருவாரா? சுவிசேஷம் அறிவிக்கப்படும். யார் சுவிசேஷம் சொல்றது? பூனைக்கு மணி கட்டுறது யார்? ஜெபத்தினால எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்மள மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஜெபத்தினால எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். ஒரு ஜெபத்தினால நீங்கள் எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். ஜெபத்தினால எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னம்னா அது நம்மளுடைய அறியாமை, நம்மளை வளர்த்த விதம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். சில விஷயங்கள் நம்ம கிரியைகளினால செய்ய வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல நீங்க ஜெபத்தை போட்டு தான் செய்யணும்னா ஜெபம் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? அப்ப எதுக்கு ஜெபம், எப்படி ஜெபம், ஏன் ஜெபம், இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா பார்ட் 1 பார்ட் 2 நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாரம் அடுத்த வாரம் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஜெபம் என்பது மிக எளிமையாக திறக்கக்கூடிய ஒரு பூட்டை திறக்கக்கூடிய ஒரு சாவி. அதை நீங்க கடினப்படுத்தி போட்டு திருப்பினீங்கன்னா சாவி வளைஞ்சிரும், பூட்டு திறக்காது. நீங்க நினைச்சதை நீங்க அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. உங்களுடைய முயற்சி அத்தனை வீணா போயிடும். நான் பலமுறை சொல்லி கொடுத்திருக்கிற சபையில வேதத்துல கர்த்தர் இடத்துல இருந்து நொடி பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஜெபம். எவ்வளவு மணி நேரம் ஜெபம்? நிறைய தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எவ்வளவு மணி நேரம் ஜெபம்? ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 செகண்ட் கூட கிடையாது. அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர், அவ்வளவு பெரிய பவர். என்ன ஜெபம் தெரியுமா? சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டு கிடக்கிறாரு. வலது பக்கமும் இடது பக்கமும் கல்லர் தொங்கப்பட்டிருக்காங்க. 2 பேருமே கள்ளத்தனம் பண்ணவங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், நீங்க தான் தெய்வமாச்சே, உங்களையும் காப்பாத்திக்கிட்டு எங்களையும் காப்பாத்துங்க. நீங்க தான் பவர்ஃபுல்லான ஆண்டவராச்சே, எங்களையும் காப்பாத்துங்க. அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், டேய் நீ நானும் தப்பு பண்ணோம், தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் என்ன தப்பு பண்ணாரு? ஒரு தப்பு கூட செய்யலையே. இவங்க 2 பேரும் இந்த ஆர்கியூமெண்ட்டை இயேசு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப இயேசுக்காக பரிந்து பேசின ஒரு நாள் அந்த நல்ல கள்ளன் தான் நல்ல கள்ளன். அவன் என்ன பண்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். இந்த வார்த்தையை சொல்ல எத்தனை செகண்ட் ஆகும்? உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது அடியேனை எத்தனை செகண்ட் ஆகும்? ஒரு 3-4 செகண்ட் ஆகுமா? இது விண்ணப்பம். தேவனிடத்துல தான் ஒரு விண்ணப்பத்தை அவன் என்ன பண்றான்? பரிந்துரை செய்யறான். உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். நம்ம அதை தானே நம்ம சொல்றோம் ஆண்டவர்கிட்ட. கஷ்டத்தை என்ன பண்றோம்? என் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம், பிள்ளைங்களை இப்படி பண்ணும், என் குடும்பத்துல இருக்கும், என் கணவரை ரட்சியும், இப்படிலாம் சொல்றமே இந்த விண்ணப்பம்ல. அதன் அடிப்படையில் சொல்றான், உங்களுடைய ராஜ்யம் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். இதுக்கு பதில் வருது, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னோடு கூட அடுத்த செகண்ட். நம்ம நினைக்கலாம், ஏசப்பா பக்கத்திலே தானே இருந்தேன், ஏன் இப்ப மட்டும் எங்க இருக்காரு? அப்பயாவது வெளியில பக்கத்துல இருந்தேன், இப்ப நமக்கு உள்ளவே ஆளுகையில இருக்காரு. இப்ப எங்க இருக்காரு? உள்ளவே ஆளுகையில இருக்கிறாரு. 3-4 செகண்ட் அந்த விண்ணப்பத்திற்கு அடுத்த செகண்ட் மொத்தமே பாத்தீங்கன்னா பதில் எல்லாமே ஒரு 5-6 செகண்ட்லயே அந்த பதில் மொத்தமே பினிஷ். அந்த சப்ஜெக்டே முடிஞ்சிருது. அந்த விண்ணப்பம், அதை நம்ம ஜெபம்னு சொல்றோம். ஓகே, அவன் என்ன பண்ண? ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், உன்னுடைய ராஜ்யம் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் ஜெபம் சொல்லி கொடுக்கும் போது கூட இந்த ஒரு வரியை எழுதுறாரு, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவர் ஒரு சின்ன ஒரு ஓமையா ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? அப்ப ஜெபம் என்பது என்ன? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா நீங்க 4 செகண்ட் 5 செகண்ட் ஜெபத்துக்கு எல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? தேவன் செய்வார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் வேற மாதிரி சொல்றாரு. வாசிங்க மத்தேயு 6வது அதிகாரத்துல, மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம்.
அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் அதற்கேற்ற தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு சொல்ற நல்ல கவனிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராம். இப்ப இங்க சொல்றாரு இந்த வசனத்துல, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. அப்ப அறை வீட்டுக்குள் பிரவேசித்துன்னா என்ன பண்ணணுமா? வீட்டுல ஒரு பிரேயர் ரூம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதுக்கு ஆண்டவரும் பொறுப்பு கிடையாது. கண்ணகிரில இருக்கிறதே ஒரு ரூம் தான். அந்த ரூம்ல நான் எங்க ஜப ரூமு, பெட்ரூமு, ரிசப்ஷனு எங்கிருந்து வச்சுக்கிறது? ஹாலு எங்கிருந்து வச்சுக்கிறது? எங்கிருந்து வைக்கிறது? பெரிய பணக்காரன் வீட்டு கார் பார்க்கிங் சைஸ் கூட இல்லை நம்ம வீடு. அவன் அரை கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட்ல கார் பார்க்கிங் வச்சுக்கிறான். அவன் வீட்டு கேட் ரேட்டு கூட நம்ம வீட்டு ரேட்டு கிடையாது. எப்படி? அவன் வீட்டினுடைய கேட் இருக்குல்ல, கேட் அதோட ரேட் இருக்குல்ல, அந்த ரேட்டு கூட நம்ம வீட்டோட ரேட் இருக்குல்ல, அந்த ரேட்டு கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கிற நம்ம கர்த்தரை தேடும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு. நான் கதவை பூட்டுட்டேன்னா வீட்டுல இருந்து ஒருத்தரும் வெளியில போக முடியாது, வெளியே இருக்க ஒருத்தரும் உள்ள வர முடியாது. ஏன்? எங்க வீட்டுக்கு இருக்கிறது ஒரே கதவு தான். அப்ப இந்த வசனம் இப்படிப்பட்டவங்களுக்கு வேலை செய்யலையா? இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தாதா? புரியுதா? நிறைய பேர் அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது தனியா ஒரு இடம் வச்சுக்கங்க, பிரேயருக்குன்னு ஒரு தனியா இடம் வச்சுக்கங்க. பெரிய வீடு இருக்கிறவங்க வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்து, அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அப்ப பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறவன் இந்த பைபிளை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். சே, நமக்கு வீடே இல்லையே, ஒரு ரூம் இருந்ததுன்னா அரை கதவை பூத்திட்டு நம்ம ஜெபிக்கலாமே அப்படின்னு அவன் நினைச்சான்னா அப்ப அவனுடைய அறியாமை எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் அதை தான் சொல்ல வர்றாரா? அப்ப ஜெபம் பண்ணும்போது உன் அரை கதவை சாத்துன்னு சொல்றாரு. அப்ப நான் எந்த ரூம் கதவை சாத்துறது அப்படின்னு நம்ம நினைக்கிறதா? அப்படி கிடையாது. என்ன சொல்றாரு? நீ ஜெபம் பண்ணும்போது இந்த அஞ்ஞானிகளை போல பிதற்றுகிற அந்த எண்ணம் வராதபடிக்கு உன் இருதய கதவை நீ முதல்ல சாத்தணும். தேவையில்லாத குப்பைகள் உள்ள வராதபடிக்கு உன் இருதய கதவை சாத்தணும். இதுதான் அறை வீடு. ஏன் தெரியுமா? இங்கதான் அவர் அந்தரங்கத்துல இருக்கிறார். அந்தரங்கம்னா அது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒண்ணு இல்லைங்க, ரகசியம். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா அப்படின்னா உனக்குள்ள இருக்கிறாரு, ரகசியம். அதாவது உள்ள இருக்காருன்னா வெளியில யாருக்குமே தெரியாது இல்லையா? கடவுள் நமக்குள்ள வாசம் தெரியாது. பவுல் கொரிந்தியர்ல எழுதும்போது சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்களே அந்த தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலம், அதாவது தேவன் வாசமா இருக்கிற ஆலயம் மகா பரிசுத்தம் உள்ளது. நீங்க தான் அந்த ஆலயம், நான் தான் ஆலயம்ன்றாரு. நம்ம எல்லாம் ஒண்ணு சேரும்போது சபைன்றாரு. தனிப்பட்டத்துல வரும் பொழுது அவர் அந்தரங்கத்துக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்காரு. தேவையில்லாத குப்பை வராதபடிக்கு உன் இருதய கதவை சாத்து. அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு, அதை நான் வெளியரங்கமா பலன் அளிக்கிறேன்றாரு. அந்தரங்கத்துல உனக்குள்ள இருக்கிறதுனால நீ போகும்போது, வரும்போது, வேலை செய்யும் போது, படுத்துக்கொண்டு இருக்கும்போது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் இறந்த நித்திரையா இருக்கும்போது கூட என் ஆன்மா கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறதுன்றார். என் ஆத்துமா கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறதுன்றாரு. எப்போ? நித்திரையா இருக்கும்போது கூட. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் இருதயம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம்
தூக்கம் முழிச்சு பாத்தீங்கன்னா எங்கடா பிரேயர்ல இருக்க மாதிரி பார்த்தா பெட்ல இருப்போம். இங்கதான் இருக்குமா? அப்ப எங்கேயோ பாடிக்கிட்டு இருந்த மாதிரி என்ன நம்ம ஆத்துமா கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருந்திருக்குன்றத நீங்க அந்த அப்பதான் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமா இருக்கும், முகம் பிரகாசமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இந்த அனுபவம் வரணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனநிலைமையில இருக்கிறவங்க நீங்க போகும்போது, வரும்போது, வேலை ஸ்தலங்கள்ல கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது, எந்த சிச்சுவேஷன்ல இருந்தா கூட நீங்க யாருக்காக எதுக்காக நீங்கள் அந்த 10 செகண்ட் நீங்க ஜெபிக்கிறீங்களோ பவர்ஃபுல் ஈட்டியை விட வலிமையாய் கர்த்தர் அந்த காரியத்துக்கு ஜெபத்திற்கு பதில் தருவார். பதில் தருவார். அழப்ப கூடாது. இன்னைக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல நீங்க பாருங்களேன், 24 மணி நேர ஜெபம், விடிய விடிய ஜெபம் நடக்கும். மொக்க சாவியை வச்சு நீங்க எளிமையா திறக்க பூட்ட கூட திறக்க முடியாது. சாவி மொக்கையாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எளிமையா திறக்க வேண்டிய விஷயத்த கூட திறக்க முடியாது. வெரி கர்த்தரை நீங்க தேடுற விஷயம், கர்த்தரை ஃபாலோ பண்ற விஷயங்கள்லாம் தேவன் ரொம்ப எளிமையா கொடுத்திருக்கிறார். அதை கடினமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மாத்தி இருக்காங்க. அதுலதான் இந்த ஜெபங்கள் எல்லாம். அவர் சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள்ன்றாரு. நம்முடைய ஜெபத்தை நம்ம எளிமையா விசுவாசத்துல கொண்டு வரும்போது அந்த எளிமையான ஜெபம் வலிமையானதாக மாறி போகும். இது நான் சின்ன வயசுல இருந்து நான் கற்றுக்கொண்டது கூட. நிறைய விஷயங்களை நான் சபையில சாட்சியாவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கஷ்டமானது மாதிரி தெரியும், ஆனா கிளைமாக்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அதை எளிமையா கர்த்தர் முடிச்சு கொடுத்திருப்பார். எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் இருக்கு, எளிமையா முடிச்சு கொடுத்திருப்பார். அதேதான் உங்களுக்கு நான் சொல்றதும் அதேதான். தேவன் அந்த ஜெபத்துல ஒரு கடினமான காரியம் மாதிரி தெரியும், உங்களுடைய விசுவாசமான ஜெபத்துல, சுருக்கமான ஜெபத்துல அந்த கடினமான காரியத்தை எளிமையா மாத்தி விட்டு போயிட்டே இருக்கணும். எளிமையா மாத்தி விட்டு போயிடணும். சிம்பிளா அந்த வேலையை முடிச்சு விட்டுறணும். இப்ப இந்த வசனத்தை வாசிச்ச இல்லையா, அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாது? வீண் வார்த்தை. ஏது அப்ப வீண் வார்த்தை? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாதா? அளப்பாதீங்கன்ற. அப்ப வீண் வார்த்தைகள்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தானே அளப்பாம இருக்க முடியும். வீண் வார்த்தை எது தெரியுமா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. ஜெபிச்சா கர்த்தர் அதுக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? ஒரு காரியத்தை ஓயாம கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வீண் வார்த்தை. நொய் 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 நொய்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அது நச்சரிப்பு. உங்க பிள்ளைங்க எனக்கு லாலிபாப் வாங்கி கொடு நொய் நொய் நொய்னு பண்ணியிருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஐ பிள்ளை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுவோம்? ஒன்று மண்டையில் ஒன்று வச்சு, பட்டுன்னு ஒன்று வச்சு, எனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, எனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, எனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, எனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, எனக்கு செருப்பை வாங்கி கொடு, செருப்பு. என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அப்போதான் நமக்குள்ளேருந்து என்ன பைல்வான்லாம் வெளியில் வருவார். வச்சு 2 சாத்தி. இது நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? சராசரி ஒரு மனுஷன் நமக்கே இந்த ஃபீல் வருது. இதை அப்படியே நீங்க தேவனுடைய சமூகத்துல பாருங்க. நொய் 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 ஏன் படைச்ச உங்களுக்கு தெரியாது? அவரே சொல்றாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஏன் நம்ம ஜெபத்துல அந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிறந்த குழந்தை எத்தனை வயசுல பேசும்? பிறந்த குழந்தை எத்தனை நாள்ல பேச ஆரம்பிக்கும்? 8 மாசத்துல பேசுதுங்கிறாங்க. சரி, அது ஒரு பெரிய ஒரு வரம் பெற்ற ஒரு குழந்தை. 1 வருஷத்துல பேசுதுன்னு வச்சுப்போம். 2 வயசுல பேசுது, 3 வயசுல பேசுது, 4 வயசுல பேசுது, ஏதோ ஒரு வயசுல பேசுது. 10 வயசாகி அந்த குழந்தை பேசவே இல்லைன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்பா, என் குழந்தை ரொம்ப அமைதலான குழந்தை, பேசவே பேசாது, ஹாப்பியா இருக்குமா? தொணன்னு பேசுற குழந்தையா இருந்தா என்ன இருக்கும்? ஏய், கொஞ்ச நேரம் வாயதான் மூட, கத்திக்கிட்டு இருக்கேன். 2 விஷயம் நடக்குது, நல்லா கவனிங்க. பேசல அப்படின்னா நம்ம என் குழந்தை பேசுறதே இல்லை அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட போறது கிடையாது.
8 வயசுல 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிக்கலைன்னா தாயும் தகப்பனுடைய இருதயம் படபடக்க ஆரம்பிக்கும். என் பிள்ளை பேசல, என் குழந்தை பேசல. 18 வயசு ஆகியும் பேசலைன்னாலும் நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ஏன் நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும். அப்ப நம்மளை விட்டு தூரம் போதா அப்படின்னு ஆயிடும். ஒரு ஒரு மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கோ அது அப்படியே தேவனிடத்திலிருந்து வந்தது. நீங்க பேசணும், உங்க குரலை கேட்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த ஒரே விஷயத்துக்காக தான் உன் கூப்பிடுதலுக்கு உன் சத்தத்துக்கு என் செவி திறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன செய்யணும்ன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க பேசணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. ஏன் தெரியுமா? நீங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கும்போது, நீங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படியே மெருகு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே மெருகேற ஆரம்பிக்கும். நீங்க ஆவிக்குள்ள வளர ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் பேசவே விரும்புறார். ஆனா ஓயாம நீங்க ஜெபத்துல நச்சரிக்கிறீங்க அப்படின்னா அத்தனையும் வீண் வார்த்தைன்ற வீண் வார்த்தை. நீங்க நல்லா நான் என்னுடைய லைஃப்ல அனுபவிச்சதை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சாட்சியாவே நான் பகிர்றேன். எந்த விஷயத்த நீங்க தேவனிடத்துல கேட்கணும்னு விரும்புறீங்களோ அதை ஒரு தடவை 2 தடவை பேசிட்டு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு ஜெபிச்சுட்டு அதை விட்டுருங்க. சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க மறந்துடலாம், கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார். என் பிள்ளை இதை கேட்டான்னு சொல்லிட்டு ஏற்ற நேரத்துல சரியா அந்த காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் இந்த சப்ஜெக்டை மறந்தே போயிட்டேன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, ஆனா எனக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சுட்டாரு. ஆச்சரியமா இருக்கும். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யும் கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. ஒரு வருஷம் கூட ஆகி பதில் வரட்டும், 2 வருஷம் ஆகி கூட பதில் வரட்டும். ஏன் தெரியுமா? 2 வருஷம் கழிச்சுதான் உனக்கு இது தேவைப்படணும்னு அவருக்கு தெரியும். இது 1 வருஷம் கழிச்சுதான் உன் கைக்கு வரணும்னு அவருக்கு தெரியும். ஆனா ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது. உடனே உனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு தெரியும். 1 வாரத்திலே கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா டாக்டர் 1 வருஷம் ஆகும்னாங்க. கோமால இருக்காரு, 1 வருஷம் கூட ஆகலாம். மருத்துவர் சொல்றாரு கோமால இருக்காரு, 1 வருஷம் கூட ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். 6 நாள்ல அவன் போயிடுவான். தேவன் அனுப்பிச்சு விட்டாரு. ஏன்? நம்ம ஜெபிச்சோம், 6 நாள் அவன் வீட்டுல இருப்பான், 7ஆவது நாள் அவன் வேலைக்கு போயிடுவான். இதெல்லாம் நம்ம நினைச்சா பார்த்தோம். டாக்டர் இப்ப போய் போன் பண்ணி, சார் அவர் வேலைக்கு போறாரு. அது வேலைக்கு போறாரா? என்ன சொல்ற அப்படின்னு இப்ப டாக்டர்கிட்ட போன் பண்ணி பேசினா, நம்மளாம் நான் பாருங்க வேலையில இருக்காரு பாருங்கன்னு வீடியோ தான் எடுத்து அனுப்பணும். ஏன்? எளிமையான ஜெபம் பயங்கரமான காரியத்தை செய்யும். சுருக்கமான ஜெபம் நறுக்குன்னு காரியத்தை செய்து முடிக்கும். ஏன் தெரியுமா? அது நடக்கும் என்று நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பணும். முதல்ல நீங்க கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு நம்பணும். அந்த அவங்க தங்கச்சிக்கு கேன்சரா, கூட்டிட்டு வாங்க, சரியானவன கூப்பிட்டு வாங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆனா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி எல்லாம் நன்மையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவரை மறந்துடுவோம். இது மனிதனுடைய சுபாவம். அதனாலதான் ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியதா இருக்கு. மறதி அதிகம். ஞாபக மறதி நல்லதுதான், நம்ம அதை கூட செய்தியா பார்த்திருக்கோம். ஞாபக மறதி நல்லது, அருமருந்து. ஞாபக மறதி அருமருந்து. மனிதனுக்கு கிடைத்த ஆவியின் வரங்களில் ஞாபக மறதியும் ஒரு வரம். உண்டா இல்லையா? ஞாபக மறதி வரமா இல்லையா? அது ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஞாபக மறதின்னு ஒண்ணு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா அது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். எப்படிங்க சொல்றீங்க? ஆமா, இல்லைன்னா எவ்வளவு துரோகி எனக்கு பண்ணா, எவ்வளவு துரோகம், அதெல்லாம் இந்த மண்டைக்குள்ள வச்சிருந்தா அணுகுண்டை விட பயங்கரமா வெடிக்கும் என் மண்டை. அதான் மறந்துடணும். அப்ப ஞாபக மறதி ஒரு வரம். வலி இருக்குல்ல, வலி வலிக்குதுல, கில்லுனா வலிக்குதே, அந்த வலியே ஒரு வரம் தான்.
மனிதர்களுக்கு அந்த வலி இருக்கு பாருங்க, அந்த ஃபீல் வருது இல்ல, எறும்பு கடிச்சா கொசு கடிச்சா வலிக்குது, அது ஒரு வரம், ஒரு கிஃப்ட். அப்படி வலிக்கலன்னு வச்சுக்கோங்க, கட்டவரில் எலி கடிச்சிட்டு போயிடும். கரெக்ட் 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 நடுவு நைட்ல வந்து என்ன பண்ணும், கட்டவரில் கடிச்சிட்டு போயிடும். வலியே தெரியலன்னு என்ன ஆகும், காலைல எந்திரிச்சு பார்த்தா கட்டவரில் இருக்காது, மறுநாள் ஒரு சுண்டு வரல இருக்காது, மறுநாள் காதை கடிச்சிட்டு போயிருக்கும். ஏன், நமக்கு தான் சொர்ணம் இல்லையே, வலி இல்லையே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அதுக்காக நான் தூக்கம் முடிச்சு என் கையெல்லாமா பார்த்துட்டு இருக்க முடியும்? நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கட்டவரில் கடிச்சு எடுத்துட்டு போயிட தெரியும். யாராவது கட்டவரில் கட் பண்ணி எடுத்துட்டு போனா கூட நமக்கு தெரியாது. அப்ப வலி என்பது நம்ம என்ன பண்றோம், எச்சரிக்கை செய்கிற ஒரு அலாரம். நைட் எதனா கடிச்சிச்சுன்னா ஐயோ அம்மா எந்திரிக்கிறேன்ல வலினால. அப்ப தேவனுக்கு தெரியும் எதை என்னென்ன பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். அப்ப பிள்ளைய வந்து அவர் பெற்று எடுத்துட்டாரு, நம்மளெல்லாம் பெற்று எடுத்துட்டாரு. அப்போ உங்க பிள்ளைங்களை பெற்று எடுத்துட்டு நீங்க வந்து அதை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், இந்த ட்ரெஸ் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், சத்தானது கொடுக்கணும், ஜுரம் வந்துச்சுன்னா மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், அப்படி பண்ணணும், அழகு பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. உங்களை என்னையை பெற்று எடுத்து அவருக்கு தெரியாத அனாதையா விட்டுருவாரா? அனாதையா விட்டுருவாரா? அனாதையா திரிஞ்சமே ஒரு காலம்தான். அனாதையாய் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அழாதன்னு சொல்லி என்ன பண்ணாரா, அணைச்சாரா. ஜெபங்களுக்கு சரியான ஒரு வடிவத்தை நம்ம கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் அழுது புலம்பி கொண்டு கிடக்குறாங்க. எதுக்கு அழுகிற, எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குற, எதுக்கு அழுதுட்டு இருக்கணும்? எவ்வளவு தெளிவான வார்த்தை எழுதுறாரு பாருங்க. அஞ்ஞானிகளை போல நீ பாட்டுக்கு உழப்பிட்டு கிடக்காதுன்றார், அழப்பிக்கொண்டு தெரியாதே. அப்ப இன்னைக்கு 24 மணி நேர ஜெபம், ஒரு வார ஜெபம், 12 மணி நேர ஜெபம், உபவாச ஜெபம், சைட்ல பிரியாணி வேகும். 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம். என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். 3 மணி நேரம் பசி தாங்காதா உன் பாடி? 3 மணி நேரம் பசி தாங்காதா? ஒரு மனுஷன் சாப்பிடாம ஒரு மாசம் கூட உயிர் வாழ்ந்துடலாம், தூங்காம 15 நாள் கூட உயிர் வாழ முடியாது. சாப்பிடாம ஒரு மாசம் கூட உயிரோட இருந்துடலாம். காற்று இருக்குல்ல, நம்ம சுவாசிக்கிற காற்று, அதுல தண்ணி இருக்கு தெரியுமா? காற்றுல நீர் இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காற்றுல நீர் இருக்கு. அந்த நீர் நமக்கு வந்து ஆகாரமாவே மாறி போகும், சத்து கொஞ்சம் கிடைக்கும், அதுல நம்மளோட ஆயுசு கொஞ்சம் தள்ளி போகும். ஆனா தூங்காம 15 நாள் வாழ்றது கஷ்டம். அப்ப சாப்பிடாம ஒரு மாசம் உயிரோட வாழ முடியுதுனால இவர் சாப்பிடாம 3 மணி நேரம் இருந்து உபவாசம் ஜெபம் பண்ணி அப்படியே கர்த்தர்ட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. மனுஷனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. நீ நல்ல வயிறார சாப்பிடு, நல்ல மனுஷனா இரு, தூய்மையான இருதயத்தோடு இரு. நடந்து போயிட்டு இருக்கும் போதே சுருக்கமா ஒரு ஜெபத்தை போடு, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள அதுக்கு பதில் உனக்கு அங்க வந்து சேரும். நீ யாருக்காக ஜெபிச்சியோ அங்க இருந்து உனக்கு செய்தி வரும். எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ரொம்ப நாளா காத்திருந்தேன், கர்த்தர் எனக்கு தந்தாரு, உங்களுக்கு இங்க மணி அடிக்கும், நான் இதுக்காக நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் அங்க கேட்டிருக்கிறார். இது எத்தனை சாட்சி நான் சொல்ல முடியும் தெரியுமா? எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அடுத்தடுத்த பாகம் எடுக்கும்போது தேவன் என்னோட வாழ்க்கையில செஞ்சதையும் ஒரு சாட்சியோடு கூட நான் உங்களுக்கு அதை செய்யலான் இருக்கேன். அதுக்கெல்லாம் நான் இன்னும் முட்டி தேயெல்லாம் இங்க வந்து ஜெபம் பண்ணது கிடையாது. முழங்காலில் நின்று ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் பாவம். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு உடனே ஒரு கேள்வி வரும், முழங்கால் முட்டிக்கால் இல்லாத எப்படா ஜெபிப்பான்? முட்டி இல்லாம 2 முட்டி இல்லாம இருக்காங்களா இல்லையா? உண்டா இல்லையா? வாயத்தை வந்து பேசணும். அப்ப அவங்க ஜெபிக்கலன்னா, முட்டி போட்டு ஜெபிக்கலன்னா பாவம். அவர்கள் எல்லாம் தள்ளுபடி, அவர்களுக்கு எல்லாம் அதெல்லாம் பொருந்தாது. அப்ப இது வந்து உங்களுடைய சுயமான ஒரு தோற்றம், இது உங்களுடைய சுயமா நீங்க ஏற்படுத்திக்கிட்டதே தவிர தேவன் அப்படிலாம் ஆர்டர் போடல. கேட்டா இயேசு முழங்காலில் நின்று ஜெபித்தார். முழங்கால் இடுவது அடிமை சாசனம் வேதத்துல இருக்கு. முழங்கால் இடுவது வந்து அது அடிமையினுடைய நாட்கள்ல நடந்த சம்பவம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தனால வேற வழியே கிடையாது, முழங்கால் போட்டுதான் ஆகணும். இப்ப நீங்க முழங்கால் போடுங்க, போடாம போங்க, ஜெபிங்க, ஜெபிக்காம போங்க, அது பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு அதை முட்டி போட்டு தான் நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு நான் வந்து கட்டளை இடுவதற்கு கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு கட்டளையே கொடுக்கல. நீங்கள் ஜெபியுங்கள், போகும்போது, வரும்போது, நடக்கும்போது, வேலைக்கு போகும்போது, பைக்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, மிக எளிமையாக உங்களுக்கு ஆண்டவர் எதை உணர்த்துறாரோ அதுக்காக நீங்க ஜெபிங்க, கர்த்தர் அதுக்கு பதில் செய்வார். முட்டி போட்டு தான் ஜெபிக்கணும்னு விரும்புறீங்கன்னா செய்யுங்க, அது உங்களுடைய மைண்ட்ல அப்படி தோணுதுன்னா நீங்க செய்யுங்க. பட் அது வந்து கர்த்தருடைய ஆர்டர் கிடையாது, கட்டளை கிடையாது. அப்படி கர்த்தர் கட்டளை இருந்தானா அப்ப முட்டிக்கால் இல்லாதாலும் எப்படி ஜெபம் பண்ணுவான்?
நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்க செய்யுங்க. அதுக்கு நான் தடை பண்ணல. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை போட்டு அளப்ப கூடாது. ஒரு தடவை நீங்க ஜெபிச்சீங்கன்னா பாயிண்ட் எல்லாம் எழுதிக்கங்க. இதுக்காக நான் ஜெபிச்சிருக்கேன், இதுக்கு பதில் வந்துருச்சு, டிக். ஜெபிச்சிருக்கேன், பதில் இன்னும் வரல, வெயிட்டிங். இதெல்லாம் ஜெபிக்கிறேன். சுருக்கமா ஜெபிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது எதெல்லாம் நடக்கும் அவர் மறுபடியும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு ஆண்டவரே இதை நான் நம்முடைய சமூகத்தை நான் இதை நினைவு கூறுகிறேன். அதோட நீங்க அந்த பேப்பரை தூக்கி போட்டுருங்க. அதோட அதை விட்டுருங்க. அதுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கணும். முன்னெல்லாம் இப்பதான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் வந்துருச்சு இல்ல. முன்னெல்லாம் வந்து இங்கிலாந்து லெட்டர் இருந்து தெரியுமா, போஸ்ட் கார்டெல்லாம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுக்குலாம் அது தெரியாது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதும் போதே ரொம்ப ஃபீலா இருக்கும். அன்புள்ள மாமாவுக்கு, அன்புள்ள அத்தைக்கு, அன்புள்ள பெரியப்பாவுக்கு, உங்களுடைய மகன் எழுதி கொள்வது, நாங்க எல்லாரும் இங்கு நலம், நீங்கள் நலமா, உங்கள் நலமறிய அவள், இந்த மாதிரி விஷயம். கடைசியில் ஒரு கிளைமாக்ஸ்ல எழுதுறோம், உங்களுடைய பதிலுக்காக நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். மொட்டையா சொல்லக்கூடாது, காத்து கொண்டிருக்கிறேன், ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த லெட்டர் போய் சேர்ந்துடும். போஸ்ட்மேன் வரும்போதுலாம் அண்ணே லெட்டர் வந்திருக்கா, அண்ணே லெட்டர் வந்திருக்கா, உள்ள ஒரு ஆவல். கிளைங்கன போஸ்ட்மேன் வந்து வீட்டு வாசல அட்டிசனா பிச்சு ஓட்டி அந்த அதான் அவனுக்கு லெட்டர் வந்திருக்கா, எங்க இருந்து, ஊர்ல இருந்து வந்திருக்க, ஏ லெட்டர் வந்திருக்கே. இதெல்லாம் நீங்களாம் அனுபவிக்காதவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்க. இதை அனுபவிக்காதவங்க எல்லாம் என்னது ஏதோ பூர்வ ஜென்மத்துக்கு பாவம் போல இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபீல். நான் ஓடி தலை தெரிக்கிற ஓடி போஸ்ட்மேனை துரத்திட்டு போய் எல்லாம் முடிச்சிருக்கேன். அண்ணே லெட்டர் வந்தா கொடுக்க மாட்டேனாடா, இது ஏன்டா உழுதுற ஓட்டியாரு, என்னன்னா நீங்க லெட்டர் வேற வரலன்ட்டீங்களேன்னு. அதை வாங்கி பிடிச்சு குடும்பமா வந்து படிக்கும்போது அது வருது. அன்புள்ள மகனுக்கு நீ எழுதிய கடிதம் கிடைக்க பெற்றோம், நாங்கள் எல்லாம் நலம், வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, ஏப்ரல் மாசம் மே மாசம் விடுமுறையில நாங்க சென்னைக்கு வரலான்னு இருக்கோம். அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். எப்படா ஏப்ரல் வரும், எப்படா மே வரும்னு. இந்த டெவலப்மெண்ட்னு ஒண்ணு பழா போன இந்த வாட்ஸ்அப் SMS வந்து அமெரிக்காவில் இருப்பான், அப்பா அம்மாலாம் அமெரிக்காவில் இருப்பாங்க, பையன் இங்க இருப்பான். என்ன ஏன் நொய் நொயின்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்க ஆசையா போன் பண்ணியிருப்பாங்க. பல 1000 கிலோமீட்டர். ஏன் தெரியுமா, அடிக்கடி நடக்கிறதுனால, அடிக்கடி திரும்ப பேசிக்கிட்டு இருக்கனால வெறுப்பு வந்துருச்சு. அடிக்கடி நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்து பதில் வர்றதுக்காக நீங்க ஆவலோடு காத்திருக்கணும். அதுதான் ஜெபத்தினுடைய முழுமை. நீங்க கொடுத்து அனுப்புன அந்த லெட்டர் அவர் போய் ரிப்ளை வர்ற வரைக்கும் நீங்க வெயிட்டிங்ல இருக்கணும். நொயின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நொயின்னு மிஸ்டு கால் கொடுக்க கூடாது. இன்னைக்கெல்லாம் அப்படித்தான் பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி நமக்கு தெரியுது. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாசம் வந்து விட்டு போச்சு. இன்னைக்கு இங்கிலாந்து லெட்டர் என்னைக்கோ ஒரு நாள் தான் பதில் வரும். ஆனா அவர்கள் மீதும் அவர்கள் நம் மீது வச்சிருந்த அந்த பாசம், ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் ஆச்சு. நான் கதெல்லாம் சொல்லலை, ப்ராக்டிக்கலா லைஃப்ல நடக்கிறத சொல்றேன். அஞ்ஞானிகளை போல போட்டு உழப்ப கூடாதுன்றார் தேவன். ஜெபம் என்பது அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம். கசப்பா மாத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஜெபம் என்பது அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு விஷயம். ஜெபம் என்பது என் குரலை அவர் கேட்கணும்னு விரும்புறாரு, அவ்வளவுதான். இல்லைனாலும் எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். எனக்கு என்னுடைய கிளைமாக்ஸ் வரைக்கும் அவருக்கு தெரியும். இப்பவே அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பாரு, இவன் நரகத்துக்கு போவானா பரலோகத்துக்கு போவானா. ஒவ்வொருத்தருமே ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. இது தேருமா, இது தேராதா, இது தேருமா தேராதா, இது தேருமா தேராதா. அவரு ஆல்ரெடி ஒரு மனுஷன் பிறக்கும் போதே இறப்ப பக்கத்துல எழுதிடுறாரு. இந்த இடைப்பட்ட கேப்ல அவன் எப்படி வாழுவான்றதா அவருக்கு தெரியும். இப்படிதான் நீ வாழணும்னு இருதயத்துல எழுதி கொடுத்துட்டாரு. நீ இப்படிதான் வருவ, இப்படித்தான் போவன்றது தெரியும். அப்படி இருக்கிறவருக்கு வந்து நமக்கு எது செய்யணும் தெரியாதான்னா, தெரியுமா தெரியாதா? நான் பேசுறது ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. நான் பேசுறது தேவ தூதர்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப அவரு போட்டு நம்ம எதுக்கு ஓயாம நோண்டிக்கிட்டு இருக்கணும்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய சபையில பாருங்க, புதுசா காரியங்களுக்கு நம்ம ஜெபிப்போமே தவிர முன்னாடி பழைய காரியங்களுக்கா இல்ல ஏதோ ஒன்றுக்கெல்லாம் போட்டு நம்ம நோண்டிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா தெரியும் தேவனுக்கு எது தேவை அந்த சப்ஜெக்ட்ல சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சிடணும். அஞ்ஞானிகளை போல அலப்புகிறத வீதியிலையும் சந்துகளையும் நின்றுக்கிட்டு தங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. இன்னைக்கு நடக்கிற உபவாச கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள்லாம் அதுதான். அதனால அவர்கள் சாதிச்சது என்னன்னு சொல்லி நீங்க ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா
10 நிமிஷத்துல போற போக்குல ஜெபம் பண்ணிட்டு போனோம் சாதிச்சதை கூட அவங்க சாதிச்சிருக்க மாட்டாங்க. ஜெபத்தினுடைய அந்த வலிமை என்னன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்றாரு பாருங்க, அஞ்ஞானிகளை போல நீங்கள் அளப்பாதீர்கள். வாசிங்கத. அதிக நேரம் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரசங்கிச்சாலே முதல்ல அதை நீங்க நம்பாதீங்க. ரொம்ப நேரம் நீ குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நீ ஜெபிக்கணும்னு சொன்னாங்கன்னா வேண்டாங்க, நான் 4 நிமிஷம் ஜெபிச்சு கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்கிறேன். 4 நிமிஷம் ஜெபிச்சா அதுக்கெல்லாம் நடந்துருமா அப்படின்னா 4 செகண்ட் ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோன்னு இருக்கலாம். இப்படி ராஜ்யத்தில் அடியேன்னு நினைத்தரலும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அக்ரி. அடுத்த செகண்ட், அடுத்த வசனம் வாசிங்க. செய்யாதிருங்கள். நல்லா கவனிக்கணும். உங்கள் பிதாவை நோக்கி. ஆமென். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எப்படி? நான் ஜெபிக்கிறதற்கு முன்னாடியே இந்த ஜெபம் என்கிற இந்த வார்த்தைக்கு பைபிள்ல இன்னும் சில வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாங்க. வேண்டிக் கொள்வது, விண்ணப்பம், ஜெபம், இப்படிலாம் இருக்கும். அதனால வேண்டிக் கொள்வது, விண்ணப்பம், ஜெபம் அதெல்லாம் வேற வேற நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. அது எந்த இடத்துல எந்த உச்சரிப்புல சொன்னா நல்லா இருக்குமோ அப்படின்றனால அந்த வார்த்தையை என்ன பண்றாங்க, பதிவு செய்யறாங்க. குழப்பிக்க கூடாது. ஜெபம் அப்படின்னு எழுதுறாங்க. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னமே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்கள் விண்ணப்பத்திற்கு இன்னது தேவை என்று தேவன் என்ன பண்றாரா, அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே வாசிங்க இந்த வசனத்தை. இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்ப எனக்கு என்ன தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதை நான் வாயை திறந்து நான் பேசுற அந்த சுருக்கமான ஜெபத்துல அது எனக்கு மறுபடியும் அது கிடைக்கும். அவர் என்ன நினைச்சு வச்சாரோ அது எனக்கு வாழ்க்கையில நடக்குது. பிள்ளைங்களுக்காக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அவருடைய நினைவு. பிள்ளைகளை நீங்க எப்படி வச்சுக்க நீங்க நினைக்கிறீங்களோ அது அவருடைய நினைவு. நீங்க அவர்கிட்ட சுருக்கமா அந்த விண்ணப்பத்தை வைங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன தெரியுமா செய்யணும்? நான் தூய்மையா இருக்க வேண்டும். நீதிமானுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அது இன்பமாய் இருக்கிறது. துன்மார்க்கத்தனத்தில் இருந்து நீங்கள் ஜெபித்தால், சுருக்கமாக நீங்கள் ஜெபித்தாலும், விரிவான ஜெபங்களை எடுத்தாலும், துன்மார்க்கரின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. துன்மார்க்கனுடைய ஜெபம் இந்த ரூஃபை தாண்டாது. அப்புறம் எங்கிருந்து பரலோகத்தில் எட்டுறது? எதை தாண்டாது? துன்மார்க்கத்தனமா இருக்கிறவனுடைய ஒரு ஜெபம் இந்த கதவை தாண்டாது, இந்த ரூஃபை தாண்டாது, சீலிங்கை தாண்டாது. ஆனால் நீதிமானுடைய ஜெபம் அவருடைய தூப கலசத்தில் கொண்டு வந்து போடப்படுகிறது. சுகந்த வாசனையாக கர்த்தர் முகத்துக்கு அவனுக்கு உடனே பதில் வருது. ஏன்? எனக்கு என்னது தேவை என்பதை அவர் ஆல்ரெடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிட்டாரு. கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சத மனுஷனால் தடுக்க முடியாது. கர்த்தர் தடுக்கணும்னு நினைச்சத மனுஷனால் கொடுக்க முடியாது. எனக்கு உண்டானது எனக்கு வந்து சேரும், அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த மனநிலைமையில இருந்து நாம் தூய்மையானவர்களாக இருந்தால் நமக்கு அது கிடைக்கும். ஜெபம் உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஜெபத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.